மாவட்ட கவுன்சிலருக்கான பதவியிடங்களில் 515 பதவியிடங்களில் 113 இடங்களுக்கான முன்னிலை நிலவரம் தெரிய வந்திருக்கிறது. அதிமுக கூட்டணி தரப்பில் அதிமுக 45 இடங்கள்லையும், தேமுதிக ஒரு இடத்திலும், பாமக ஒரு இடத்திலும் முன்னிலை பெற்றிருக்கிறார்கள். திமுக கூட்டணியை பொறுத்தவரைக்கும் திமுக 64 இடங்கள்லையும், காங்கிரஸ் 2 இடங்கள்லையும் முன்னிலை பெற்றிருக்கிறார்கள். மாவட்ட கவுன்சிலருக்கான பதவியிடங்களில் 515 பதவியிடங்களுக்கு நடைபெற்ற தேர்தலில் 113 இடங்களில் தற்போது வரைக்கும் முன்னணி நிலவரம் தெரிய வந்திருக்கிறது. அதிமுக கூட்டணியில் அதிமுக 45 இடங்கள்லையும், தேமுதிக ஒரு இடத்திலும், பாமக ஒரு இடத்திலும் முன்னிலை பெற்றிருக்கிறார்கள். திமுக கூட்டணியை பொறுத்தவரைக்கும் திமுக 64 இடங்களையும், காங்கிரஸ் 2 இடங்களையும் முன்னிலை பெற்றிருக்கிறார்கள். ஊரக உள்ளாட்சி தேர்தலில் வாக்கு எண்ணும் பணி காலை 8 மணிக்கு தொடங்கி நடைபெற்று வருகிறது. தற்போது வந்திருக்கக்கூடிய செய்தி, நாமக்கல்லில் தலா 9 இடங்களில் அதிமுக திமுக வெற்றி பெற்றிருக்கிறது. நாமக்கல்ல 172வது ஒன்றிய கவுன்சிலர் இடங்களில் இதுவரை வெளியான முடிவின்படி தலா 9 இடங்களில் அதிமுக திமுக வெற்றி பெற்றிருக்கிறார்கள். 172 ஒன்றிய கவுன்சிலர் இடங்களில் திமுகவும் அதிமுகவும் சரிசமமாக இதுவரைக்கும் வெற்றியை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். 2 கட்சிகளும் தலா 9 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். நாகை மாவட்டம் மயிலாடுதுறை ஒன்றிய 1வது வார்டு திமுக வேட்பாளர் ஸ்ரீமதி இளைய பெருமாள் வெற்றி பெற்றிருக்கிறார். நாகை மாவட்டம் மயிலாடுதுறை ஒன்றிய 1வது வார்டு திமுக வேட்பாளர் ஸ்ரீமதி இளைய பெருமாள் வெற்றி பெற்றிருக்கிறார். நாகை மாவட்டம் மயிலாடுதுறை ஒன்றிய 1வது வார்டு திமுக வேட்பாளர் ஸ்ரீமதி இளைய பெருமாள் வெற்றி பெற்றிருக்கிறார். பெருந்துறை ஒன்றிய 1வது வார்டில் அதிமுக வேட்பாளர் அப்புசாமி வெற்றி பெற்றிருக்கிறார். ஈரோடு மாவட்டம் பெருந்துறை ஒன்றிய 2வது வார்டில் திமுக வேட்பாளர் மேகலா வெற்றி பெற்றிருக்கிறார். ஈரோடு மாவட்டம் பெருந்துறை ஒன்றிய 1வது வார்டில் அதிமுக வேட்பாளர் லீலாவதி வெற்றி பெற்றிருக்கிறார். திருவண்ணாமலை மாவட்டம் மேற்கு ஆரணி ஒன்றிய 1வது வார்டில் போட்டியிட்ட சுயேட்சை வேட்பாளர் கவிதா காமராஜ் வெற்றி பெற்றிருக்கிறார். சுயேட்சை வேட்பாளர் வெற்றி பெற்றதற்கான முதல் செய்தி இது. திருவண்ணாமலை மாவட்டம் மேற்கு ஆரணி ஒன்றிய 1வது வார்டில் போட்டியிட்ட சுயேட்சை வேட்பாளர் கவிதா காமராஜ் வெற்றி பெற்றிருக்கிறார். நாகை மாவட்டம் கொள்ளிடம் ஒன்றிய 3வது வார்டில் அதிமுக வேட்பாளர் நற்குணன் வெற்றி பெற்றிருக்கிறார். நாகை மாவட்டம் கொள்ளிடம் ஒன்றிய 3வது வார்டில் அதிமுக வேட்பாளர் நற்குணன் வெற்றி பெற்றிருக்கிறார். மாவட்ட கவுன்சிலருக்கான முன்னணி நிலவரங்கள் தெரிய வந்திருக்கின்றன. 515 இடங்களில் 113 இடங்களுக்கான முன்னணி நிலவரம் தெரிய வந்திருக்கிறது. அதிமுக கூட்டணியை பொறுத்தவரைக்கும் அதிமுக 43 இடங்களிலையும், பாஜக 2 இடங்களிலையும், தேமுதிக ஒரு இடத்திலும், பாமக ஒரு இடத்திலும் முன்னணியில் இருக்கிறார்கள். திமுக கூட்டணியை பொறுத்தவரைக்கும் திமுக 61 இடங்களிலையும், காங்கிரஸ் 5 இடங்களிலையும், மொத்தமாக 66 இடங்களில் முன்னிலை பெற்றிருக்கிறார்கள். மாவட்ட கவுன்சிலருக்கான 515 இடங்களில் 113 இடங்களுக்கான முன்னிலை நிலவரம் தெரிய வந்திருக்கிறது. அதிமுக கூட்டணியை பொறுத்தவரைக்கும் 45 இடங்களில் 43 இடங்களில் அதிமுக முன்னிலை வகிக்கிறது. பாஜக 2 இடத்திலும், தேமுதிக ஒரு இடத்திலும், பாமக ஒரு இடத்திலும் முன்னிலை பெற்றிருக்கிறார்கள். திமுக கூட்டணியை பொறுத்தவரைக்கும் திமுக 61 இடத்திலையும், காங்கிரஸ் 5 இடங்களிலையும் முன்னிலை பெற்றிருக்கிறார்கள். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஒன்றிய 1வது வார்டில் திமுக வேட்பாளர் இந்திரா வெற்றி பெற்றிருக்கிறார்.
விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஒன்றிய 1வது வார்டில் திமுக வேட்பாளர் இந்திரா வெற்றி பெற்றிருக்கிறார்.